அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது? முழுமையான சாராம்சத்தை விளக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேகா அரசு கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறி 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதமுள்ள 21 எம்எல்ஏக்கள் மன்னிப்பு கோரி கடிதம் அளித்துள்ளதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகருக்கு கடிதம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற சபாநாயகர் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கின் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதில் கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களின் செயலை மன்னித்து பொதுச் செயலாளர் கடிதம் அளித்திருந்தாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை தொடர வேண்டும் என்ற மனுதாரர் தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது. சட்டப்படி 15 நாட்களுக்குள் அவர்களை மன்னித்து கடிதம் அளித்து விட்டதால் தகுதி நீக்கம் என்ற கேள்வியே எழாது என்பதால் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியே என கூறிய தலைமை நீதிபதி அமர்வு இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.